நாராயண நாராயண. தாய் சரஸ்வதி, தாய் பார்வதி, வணக்கங்கள். நாம் அனைவரும் எதிர்பார்த்தது கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எது கைகூடி வரும் நேரம் நாரதரே? சமுத்திர லோகத்தை விட்டு தாய் லக்ஷ்மி தேவி வெளியே வரும் மகிழ்ச்சியான நேரம். நாரதரே, அது நமக்கு சந்தோஷமான செய்திதானே? நாரதர் முகம் ஏன் கவலையாக இருக்கிறது? தேவிகள் இருவருக்கும் தெரியாத விஷயமா? தாய் லக்ஷ்மி தேவி தாமாக நம்மை நோக்கி வந்தாலோ, அப்படி இல்லை என்றால் வைகுண்டத்தை நோக்கி பயணப்பட்டாலோ மகிழலாம். அவர்கள் சமுத்திர கடைதல் வழியாக வந்தால் அபூர்வ பொருட்களோடு சேர்ந்த ரத்தினங்களில் ஒரு கன்னிகா ரத்தினமாக வரப்போகிறார். உங்கள் பயத்தின் காரணம் புரிந்தது நாரதரே. லக்ஷ்மி தேவி எக்காரணம் கொண்டும் வேறு யாரிடமும் சென்றுவிடக் கூடாது. என் அண்ணன் மகாவிஷ்ணுவிடம்தான் சேர வேண்டும். அதற்கு ஒரு வழியை காண வேண்டும். மலைமகளும் கலைமகளும் சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். என் தாய் வீடான சமுத்திர லோகத்தை விட்டு புகுந்த வீட்டை நோக்கி செல்கிறேன். அது தெரிந்தே வந்திருக்கிறோம் தேவி லக்ஷ்மி. தேவாசுரர்கள் சமுத்திரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் அனைத்தையும் பாதி பாதியாக பிரிக்கும் வேளையில் தீவிரமாக இருக்கிறார்கள். நீ கன்னிகா ரத்தினமாக மேலே வரப்போகிறாய். என் அண்ணன் அழைத்த போது நீ வந்திருந்தால் வைகுண்டத்திற்கு சென்றிருக்கலாம். தேவிகள் வார்த்தையும் உண்மை, உங்கள் வருத்தமும் உண்மை. என் சுவாமி அழைத்த போது வராமல் போனது என் தவறுதான். அந்த தவறுக்காக நான் தேவாசுரர்கள் முன்னால் கன்னிகா ரத்தினமாக தலைகுனிந்து நிற்கப் போகிறேன். எதுவானாலும் நீ எங்கு சேர வேண்டுமோ அங்கேதான் சேர வேண்டும். ஆமாம், கோடி கண்கள் உன்னை ஆசைப்பட்டாலும் உன் ஜோடி கண்கள் விரும்புவது என் அண்ணன் மகாவிஷ்ணுவைதான். ஆமாம், நான் புறப்பட்டு தேவாசுரர்கள் முன் நிற்கும் போது என் சுவாமியே எனக்கான வழியை காட்ட வேண்டும். பிறருக்கு வழிகாட்டுபவர் தன் பிரியத்துக்குரியவளை விட்டு விடுவாரா? நல்லதே நடக்கும். இனி உங்கள் இருவருக்கும் மோதல் போக்கே உருவாகக் கூடாது. காதல் மட்டுமே மேலோங்க வேண்டும். என் அண்ணன் பக்தர்களின் பக்திக்கு முன்னால் சரணடைந்தது போல் உன் அன்புக்கு முன்னாலும் சரணடைந்திருக்கிறார். உனக்காகவே கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலையை சுமந்திருக்கிறார். எல்லாமே எனக்கு புரிந்துவிட்டது தேவிகளே. அவரை காணும் ஆவலுடன் தான் நான் புறப்படுகிறேன். உங்கள் இருவரையும் மணக்கோலத்தில் காண நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம்.
தேவி, இந்த ஆச்சரியமான வெளிச்சத்தில் தோன்றும் தாங்கள் யார் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். தேவி, உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த பிரகாசத்தை குறைத்துக் கொண்டால் இந்த அரக்க ராஜா உங்கள் அழகை பார்ப்பேன். தயவு செய்து உங்களை பார்க்க அனுமதி தாருங்கள். ஆகா, ஆகா, அற்புதம்! இப்படிப்பட்ட பேரழகை நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. ஆஹா, அமிர்தம் வேண்டாம், அமரத்துவம் வேண்டாம், இவளே போதும். உண்மையில் இந்த பேரழகி யார்? ஆஹா, அற்புதம், அற்புதம்! சௌபாகியத்தின் ஆதி தேவதையே, நமோ நமக, நமோ நமக. தாயே, இந்த சமுத்திர கடைதலுக்கு நடுவே உங்களை பார்த்தது எங்கள் பாக்கியம். உங்கள் மகிமை எது என்பதை இங்கிருக்கும் அனைவருக்கும் சொல்லுங்கள் தாயே. ஸ்ரீ ரத்தினமான உங்கள் வார்த்தைகளால் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். நான் இருக்கும் இடமெல்லாம் சகல சௌபாக்கியம் இருக்கும். தனம், பாக்கியம், சந்தானம், பேர், புகழ், வெற்றி, லாபம் என்று எல்லாம் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் தரும் இந்த தேவி எனக்கு எனக்கு மட்டும்தான் வேண்டும். இந்த தேவி பாக்கியத்தையே தரவில்லை என்றாலும் கூட எனக்கு இந்த தேவி மட்டும் கிடைத்தால் போதும். இந்த தேவி எனக்குத்தான் வேண்டும். இந்த சௌபாகியம் எனக்கு மட்டும்தான். ஏய், இந்த தேவி எனக்கு மட்டும்தான். இந்த தேவிக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், தேவைப்பட்டால் அடுத்தவர் உயிரையும் எடுப்பேன். என்ன கூறினாய்? இந்த தேவி எனக்குத்தான். உங்களுக்கெல்லாம் அந்த அருகதை இல்லை. இந்த தேவி எனக்கு மட்டும்தான். எனக்குத்தான். எனக்குத்தான். தேவி எனக்குத்தான். எனக்குத்தான். உங்கள் பேச்சு, நடவடிக்கை எல்லை மீறுகிறது. முன் நிற்கும் பெண் யாராக இருந்தாலும் மரியாதை தர வேண்டும். ஆளாளிற்கு பங்கு போட்டுக் கொள்வதற்கு அவர் ஒன்றும் பொருள் இல்லை. லக்ஷ்மி, மகாலட்சுமி. அவரை பற்றி பேசும் பொழுது நாக்கில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். நான் அரக்க குரு மாத்திரமல்ல, மகாலட்சுமியின் சகோதரன் சுக்ராச்சாரியா.
யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஒரு அடியும் எடுத்து வைக்க கூடாது. எச்சரிக்கிறேன். மன்னித்து விடுங்கள் குருவே. எங்கள் அசுர குருவான தங்கள் சகோதரி என்பதற்காக தேவர்கள் பக்கம் சாய்வது நியாயமா, தர்மமா? ஆமாம் குருவே, இது ஓரவஞ்சனை குருவே, நியாயமல்ல குருவே. ஆமாம் குருவே, இது நியாயமே இல்லை. நிறுத்துங்கள். எவராவது அசுரகுரு பேச்சை மீறினால் உடனே தண்டனை கிடைக்கும். நம் நோக்கம் அழகை அடைவதல்ல, அமிர்தத்தை அடைவதே. சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். தேவர்களே, அசுரர்களே, எல்லோரும் கேளுங்கள். இந்த தேவி இருக்கும் இடத்தில் சகல சௌபாக்கியம் இருப்பது உண்மைதான். அதனால் நீங்கள் அவரை சொந்தமாக்க துடிக்கிறீர்கள். இவர் ஒரு பொருளாக இருந்தால் இருவருமே பங்கு போட்டுக் கொள்ளலாம். ஆனால் இவர் விலை மதிக்கவே முடியாத ஸ்ரீரத்தினம். இந்த ஸ்ரீரத்னம் யாருக்கு சேரப் போகிறது என்பது நமக்கு தெரிந்த கதைதானே. இதை அசுரர்களிடம் சொன்னால் அவர்கள் கோபம் இன்னும் அதிகமாகுமே. இவர்கள் என்ன சொன்னாலும் லக்ஷ்மி தேவி செல்ல வேண்டியது அண்ணன் விஷ்ணுவின் வைகுண்டத்திற்குத்தான். ஆமாம் சரஸ்வதி, நடக்கப் போவது என்னவோ அதுதான். ஆனால் அது எப்படி நடக்கப் போகிறது என்பதுதான் கேள்வி. பிரம்மதேவா, இங்கே என்ன நடக்கப் போகிறது? அசுரர்கள் அமைதியாக இல்லை என்றால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவே யுத்தம் வந்துவிடும். கவலைப்படாதே நாரதா. தேவி மகாலட்சுமி இணையப் போவது பரம புருஷனிடம்தான். பிரம்மதேவா, நீங்கள் சொல்வது ஆறுதலை தந்தாலும் மனம் படபட என்று அடித்துக் கொள்வதை தடுக்க முடியவில்லை. அதற்கு என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது நாரதா. தேவர்களே, அசுரர்களே, நீங்கள் சேர்ந்து செய்த சமுத்திர கடைதலால் சர்வ சௌபாக்கிய நாயகி மனம் குளிர்ந்து சமுத்திரத்திலிருந்து மேலே வந்திருக்கிறார். அபூர்வமான இந்த தேவி ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானவராவார். அந்த மகா புருஷன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மதேவா, அந்த மகா புருஷனாக நான் ஏன் இருக்கக்கூடாது? எல்லோரும் மகா புருஷர்களாக மாற நினைத்தால் எப்படி? நிஜம், இந்த ரத்தினம் சாதாரண ரத்தினம் கிடையாது. இவரை யாருக்கென்று எப்படி நிர்ணயிப்பது பிரம்மதேவா? எல்லோரும் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். சாதாரண ரத்தினமாக இருந்தால் இவரை பங்கு போட்டு விடலாம். அதனால் தேவி யாராவது ஒருவருக்கு சேர என் யோசனையை கேளுங்கள். நான் இந்த லோகத்தில் புது வழிமுறையை ஆரம்பித்துள்ளேன். அதற்கு பெயர் சுயம்வரம்.